திருக்குறள் சிந்தனை. உலகத்தார் உவந்து விரும்புகின்ற பேரறிவாளனது செல்வம் ஊரார் நீருண்ணும் குளம் வளமாக நீர் நிறைந்தது போலாகும். ஊருணி பேரறிவாளனுக்கும் அதில் நிறைந்துள்ள நீர் அவனுடைய பெருகிய செல்வத்திற்கும் அந்நீரை உண்ணும் ஊரவர் அவனுடைய செல்வத்தை நுகரும் உலகோர்க்கும் ஒப்பாவார்கள். ஊருணியில் இருக்கின்ற நீர் எளிதே யாவர்க்கும் உதவுதல் போல, உதவி வருதல் போல, பேரறிவாளனுடைய செல்வம் எல்லாருக்கும் எப்போதும் இனிதாக பயன்படுகின்றது. மிகப்பெரிய கடல் போல செல்வம் நிறைந்திருந்தாலும் அவனிடம் பெருந்தன்மை இல்லை என்றால் ஒருவருக்கும் உதவி செய்ய மாட்டான். குறைவான செல்வம் பேரறிவாளனிடம் இருந்தாலும் அவன் யாருக்கும் இனிதாக பயன்பட்டு நிற்பான். ஆகவே உதவி செய்யும் நீர்மை உடைய மனிதர்களை உலகம் தனிப்பெருமையில் உயர்த்தி எப்போதும் போற்றி நிற்கும் என்று தெய்வப்புலவர் ஒப்புரவறிதல் அதிகாரத்தில் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்றார். நாளையும் சிந்தி.